புகழ்ச்சி மயக்கமும் ஓநாயின் முடிவும். ஒரு பெரிய பண்ணையில் ஓர் ஆட்டு மந்தை வசித்து வந்தது. மேய்ச்சலுக்கு அவை செல்லும்போது அவற்றை வேட்டை நாய்கள் பாதுகாக்கும். அருகில் இருந்த காட்டில் ஓநாய் கூட்டம் இருந்தன. புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் வெள்ளாடுகளை குறிவைத்து ஓநாய்கள் சுற்றி சுற்றி வரும் சமயத்தில் மந்தையிலிருந்து பிரிந்து வரும் சில ஆடுகளை கொன்று தின்னும். ஓநாய்களிடமிருந்து வெள்ளாடுகளை பத்திரமாக பாதுகாக்க முடிந்த வரையில் இந்த நாய்கள் பாடுபடும். ஒரு நாள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி மற்ற ஆடுகளை புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் போதே மந்தையிலிருந்து பிரிந்து வந்தது. அந்த குட்டி தான் தனியாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தது. ஓநாயை பார்த்தவுடன் குட்டிக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. இந்த ஓநாயை பற்றி ஆட்டுக்குட்டியின் தாய் பலமுறை எச்சரித்து இருந்தது. ஆட்டுக்குட்டியின் அருகில் சென்று ஓநாய் கூறியது, குட்டி, உன் இருப்பிடத்தை விட்டு அதிக தூரம் நீ வந்தது விட்டாயே, இது புத்திசாலித்தனமான செயலற்றே. ஆட்டுக்குட்டி நடுங்கும் குரலில், ஆமாம், நான் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்க கூடாது, இப்படி மந்தையை விட்டு வந்து விட்டேனே என்றது. நீ சொன்னது சரி, அதற்கான தண்டனையை நீ இப்போது அனுபவிக்க வேண்டும். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, அதனால் நான் இப்போது உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று ஓநாய் கேலியாக சொன்னது. ஆட்டுக்குட்டிக்கு மிகவும் பயந்து போயிற்று. என்றாலும் அது புத்திசாலி. தன்னை எவ்வாறு ஓநாயிடமிருந்து இப்போது காத்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கு புரிந்தது. அது ஓநாயிடம் சொன்னது, நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் என்னை தின்பதற்கு முன்னால் நீ எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். பொறுமையிழந்த ஓநாய், என்ன அது என்று கேட்டது. நீ மிகவும் நன்றாக பாடுவாய், தவிர புல்லாங்குழலை இனிமையாக வாசிப்பாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அமைதியாக கேட்க வேண்டுமே என்று ஆட்டுக்குட்டி அதனிடம் கூறியது. இந்த புகழ்ச்சி ஓநாய்க்கு மிகவும் பிடித்திருந்தது. எப்படியாக இருந்தாலும் சரி, நான் உன்னை தின்னப் போகிறேன். அதனால் உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதால் ஒரு தீங்கும் வராது என்று நம்புகிறேன் என்று கர்வமாக ஓநாய் ஆட்டுக்குட்டிக்கு பதிலளித்தது. பிறகு சத்தமாக பாட ஆரம்பித்தது, புல்லாங்குழலையும் வாசித்தது. வேட்டை நாய்கள் மந்தையை சுற்றி வரும்போது ஓநாயின் பாட்டையும் புல்லாங்குழலின் இசையும் கேட்டன. காட்டின் எல்லை பகுதிக்கு பாட்டு வந்த திசையை நோக்கி வேகமாக அவை ஓடின. ஓநாய் அப்போது தன் பாடலை முடித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நாய்கள் அதை நோக்கி வேகமாக வந்தன. வந்த வேகத்தில் ஓநாயை கடித்து குதறி எடுத்தன. உடம்பில் பட்ட காயங்களோடு ஓநாய் அங்கிருந்து தப்பி ஓடியது. அந்த ஆட்டுக்குட்டி தன் திட்டம் நிறைவேறியதால் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அன்றிலிருந்து குட்டி ஆடு மிகவும் எச்சரிக்கையாக இருந்தது. தவிர வயது முதிர்ந்த வெள்ளாடுகள் கூறுவதையே கேட்டு அதன்படியே நடந்தது. நண்பர்களே, ஆட்டுக்குட்டி தன்னை ஆபத்திலிருந்து எப்படி புத்திசாலித்தனமாக காத்து கொண்டதோ, அவ்வாறு நாமும் ஆபத்து வரும் நேரங்களில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி அடைவோம் என்று கூறி இத்தொடரை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.